நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோவ நெறைய பேரு ரீயூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆடியோன்னா, ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல பாண்டியம்மான்னு ஒருத்தவங்க டிரைவிங் லேர்ன் பண்ணும்போது கீழ விழுந்துட்டாங்க. அவங்க வந்து அத டிரைவிங் மென்டார் வந்துட்டு ஒரு மாரி அத வந்து சொல்லியிருப்பாங்க. இது மாரி பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்களோட பேஜ்ல வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. பேஜ்ல அத அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அப்ப என்னாச்சுன்னா, அது வந்து நெறைய பேர் ரீச் ஆச்சு. எதுக்குன்னா, அவங்க கீழ விழும்போது அது வந்து எல்லாரும் ஃபன்னியா பார்த்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த 2 விதமா பார்க்கலாம் எப்பவுமே. ஒண்ணு வந்து அவங்க கீழ விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமா பார்த்திருக்க சில பேர் இருப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி எல்லாரும் ஃபன்னியா தான் பார்த்திருந்தாங்க. அத ஃபன்னியாவே ரீகிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சேம் அதே பேஜ்ல டிரைவிங் ஸ்கூல் பேஜ்ல அந்த வீடியோ வந்து அந்த மென்டரே வந்து சொல்லியிருந்தாங்க. இது பாண்டியம்மா அப்படின்றவங்க அவங்க வீடியோ வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது மாரி எல்லாம் ஃபன்னியா ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து அந்த பேஜே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஆடியோ வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆனனால அத ரீகிரியேட் பண்ணி ஃபன்னியாவே தான் இன்னும் அது பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்சது அ நம்ம சொசைட்டி வந்து எப்படி எந்த இதுல போகுதுன்னு எனக்கும் புரியல. ஒருத்தவங்க வந்து கீழ விழுகுறாங்க. அத வந்து நம்ம ஃபன்னியா தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. நம்ம ஃபன்னியா பார்க்காம போயிரலாம். ஃபன்னியா பார்க்காம அத அதனால என்னன்னா, ஒருத்தவங்க கீழ விழுந்தா, அத பார்த்து நம்ம சிரிக்கணும்னு தான் நெறைய பேர் நெனைக்கிறாங்க. நம்ம சிரிக்க கூட வேணாம். சும்மா போயிட்டா கூட பரவால்ல. வேற யாருனா வந்து தூக்கி விட வருவாங்க. நம்ம சிரிக்கணுன்ற அவசியம் இல்ல.